தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக நாங்களும் சண்டை செய்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து கம்பு சுத்திட்டு இருக்காங்கல்ல. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுங்க, பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து கம்பு சுத்துதா என்னன்னு. 2018 துணைவேந்தர் நியமனத்தில் ஒரு நெறிமுறையை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆளுநர் பரிந்துரை செய்த ஒரு நபர், தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்த ஒரு நபர், கடைசியா சிண்டிகேட் பரிந்துரை செய்த நபர், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு தேர்வுக்குழு அமைப்பாங்க. அந்த தேர்வுக்குழுல துணைவேந்தர் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு அதிமுக அரசாங்கம் 2018 அரசாணை வெளியிட்டாங்க. எதுக்கு எதிரா அப்படின்னா, பாஜகவின் யுஜிசி என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த தேர்வுக்குழுல யுஜிசி மெம்பரையும் சேர்க்கணும் அப்படின்றத பாஜக வந்து பரிந்துரை செய்யுது. அதுக்கு எதிராக தான் அதிமுக அரசு வந்து இந்த அரசாணையை வெளியிட்டது. 2026 வரையும் திமுக அரசு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் போராடி அந்த அரசாணையையும் அந்த நம்மளோட உரிமையும் வந்து பாதுகாத்தது. பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு உண்டு என்ற அதிகாரத்தை சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவும் பெற்றுத்தந்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்நிலையில் உயர்நீதிமன்றம் அதற்கு தடை விதித்தது. உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி நேற்றைக்கு அந்த தீர்ப்பையும் பெற்றிருக்கிறோம். இப்ப இருக்கிற தாவேக அரசாங்கத்தில் இருக்க காங்கிரஸ் அமைச்சர் யுஜிசி மெம்பரையும் நாங்க ஒத்துக்கிறோம், அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒருத்தரையும் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுக்குழுல 5 மெம்பரை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க நியமிக்கக்கூடிய துணைவேந்தர்கள் எல்லாம் சங்கிகளாகத்தான் இருப்பார்கள். துணைவேந்தரா சங்கி நியமனம் செய்யப்பட்டு விட்டால் அவர் நியமிக்கிற வாத்தியார்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே சங்கிகளாகத்தான், வலதுசாரிகளாகத்தான் இருப்பார்கள். இந்த லட்சணத்துல காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு எதிராக சண்டை போடுதுன்னா யாராவது நம்புவாங்களா? பாஜகவோட பி டீம் இல்ல காங்கிரஸ், பாஜகவும் காங்கிரஸும் ஒரே டீம். 5 பேர் போட்டாங்கன்னா என்ன வரும்னா, ஆளுநருடைய பிரதிநிதித்துவம் வந்துருவாரு, பல்கலைக்கழக மானிய குழு பிரதிநிதித்துவம் வந்துருவாரு. இப்படி வந்ததுனால ஆளுநர் கை, மத்திய அரசினுடைய கை தான் ஓங்கி இருக்குமே சரி, தமிழ்நாடுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அப்பாயின்ட் பண்ணுறதுல கமிட்டிலே இவ்வளோ குளறுபடினா நிச்சயமாக நல்ல விசாரணை வரமாட்டாருங்கிறது இதில் நல்லா தெரியுது.